இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணமான பொண்ணு தான் இதுல கலந்துக்கலாம்னு சொன்னீங்களே, என் பொண்ணு ரேவதி நிச்சயமான பொண்ணு, அவ கலந்துக்கலாமா? உங்க பொண்ணுக்கு தான் நிச்சயம் முடிஞ்சிருச்சே, அவங்களும் தாராளமா இந்த பூஜையில கலந்துக்கலாம். மாமா, எப்படியாவது ரேவதி சகலைய பாத்துறணும். எப்படி? ஏங்க, நம்பிக்கையோட இருங்க, அது தன்னால நடக்கும். மாப்ள, ஐயர் சொன்னதை கரெக்டா கேட்டீங்கல்ல? இந்த பூஜையை சரியா பண்ணிடுங்க. சரிங்க அத்தை. ரேவதி ஜல்லட வழியா பார்க்கும்போது நான் அவளுக்கு நேரா நிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் மாப்ள. நான் பாத்துக்கிறேன் அத்தை. ரேவதி, நீயும் உங்க அக்கா கூட இந்த நிலா பூஜையில கலந்துக்கணும், புரியுதா? சரிங்க மாமா. ஐரே, நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரிங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். மாப்பிள, மயில் மாப்பிளையும் ரோகிணியும் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க. சொல்லுங்க. சகல, அது இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்ன தடங்கள் வந்தாலும் அதை எல்லாம் மீறி நீ நினைச்ச மாதிரி ரேவதி கையில மோதிரத்தை போட்டப்பா. இந்த நிலா பூஜையில ரேவதி உங்க முகத்தை தான் பார்க்கணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். சரிங்க. ஆமா மாப்பிள, ரோகிணி மயில் மாப்பிள முகத்தை பாக்குறப்போ ரேவதி உங்க முகத்தை பாக்குறது தான் கரெக்டா இருக்கும். சகல, நீ ரொம்ப யோசிக்காதப்பா. நீ ரேவதி முன்னாடி வந்து நின்னா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மாப்பிள, நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். எங்களுக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இதையும் செய்யுங்களேன் மாப்பிள. சரிங்க மாமா. புருஷனுக்காக பொண்டாட்டிக்கப்பட்ட பூஜை இது மாப்பிள. இந்த நேரத்துல ரேவதி உங்க முகத்தை பாக்குறது தான் சரியா இருக்கும். சரிங்க மாமா, நான் வந்து நிக்கிறேன். இது போதும் மாப்பிள.